கடகராசிக்காரர்களுக்கு இந்த பயம் இவங்களை என்ன பாடுபடுத்தும் சார்? பயம் அப்படின்னா இந்த இடத்துல குறைத்து மதிப்பல்ல. கடகராசிக்காரவங்க எதிரியை ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற பயம் கிடையாது அவங்களுக்கு. இவங்க போய் எதிரியா மாறிட்டாங்களா? கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை பார்க்கும் பொழுது, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை ஒரு கட்டத்தில் கடகராசிக்காரர்கள் இவங்களும் எதிரியா இருந்தாங்களா அப்படின்னு ஏன்னா இது காலச்சக்கரத்தினுடைய விதியினுடைய அமைப்பு. எதிரி பாவகம்னு ஜோதிட சாஸ்திரத்திலே நிச்சயமாக உண்டு. கடன் எதிரி அப்படின்ற அமைப்பு எல்லா மனிதர்களுக்கும் உருவாகும். அதை ஜோதிடத்தில் ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்கிறோம். அது யாருன்னு தெரிஞ்சு அதுக்கான கிரக அமைப்புகள் என்னன்னு தெரிஞ்சு அதற்கான வழிபாடுகள் என்னன்னு தெரியும் பொழுது ஓரளவு நம்ம வழக்கு வியாஜியங்களில் வெற்றி பெறுவதற்கான சூட்சமத்தை புரிஞ்சுக்கிறோம். அந்த இடத்துல கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உணர்ச்சி பெருக்கான ராசி. பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் இவங்க அந்த உணர்ச்சி வெடிப்புகள் தாங்க முடியாமல் பேசிடுவாங்க. கடகராசிக்காரர்கள் அந்த அமைதியான சுரூபமாக இருந்தால் கூட அவங்க இவங்க பண்ணக்கூடிய அந்த துரோகத்தை, இவங்க பண்ணக்கூடிய அந்த எதிர்ப்பை அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணினதை அவங்க ஏற்றுக்க முடியாதனால படக்குன்னு பேசி அந்த எதிர்ப்புகளை கடகராசிக்காரர்கள் கண்ணுக்கு தெரிந்தவர்களை கண்ணுக்கு தெரிந்த எதிரியாக உருவாக்கி கொள்வாங்க. அடுத்து இன்னொன்று இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு இவங்க வேலை செய்கிற இடத்துல நிறைய எதிரிகள் இவர்களுக்கு உருவாகும். ஏன்னா கடகத்திற்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாயாக வருவார். அவரே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் வருவார். கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த செவ்வாய் ராசி மேலே நீச்சம் என்ற நிலையை பெறுறார். அப்போ தொழில் ஸ்தானத்தை இவங்க ஒரு தொழில் மாதிரி பார்க்காம, அது ஒரு வியாபார இடம், நமக்கு சம்பளம் வருது அல்லது நம்ம முதலீடு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்காம அந்த இடத்த குடும்பம் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கடகராசிக்காரங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அதை பாஸ்ன்னு பார்க்காம, அதை வேலைக்காரவங்கன்னு பார்க்காம, அல்லது நம்ம வேலையில் இருக்கோங்கிறத கடகராசிக்காரர்கள் நினைக்காம அவர்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் உரிமை எடுத்து பழகிக்கிட்டு குடும்பத்தில் ஒருவராக நிறைய கடகராசிக்காரவங்க தொழில் செய்கிற இடத்துல கூட அந்த குடும்ப அமைப்பு மாதிரி பழகி அந்த எதிர்ப்புகளை கடகராசிக்காரர்கள் சம்பாதித்து கொள்வாங்க. இவங்க காட்டக்கூடிய அந்த அக்கறையை அவங்க தவறாக பயன்படுத்தும் பொழுது, இவங்களுடைய வளர்ச்சியை அவங்க பொறுத்துக்காமல் போகும்போது அந்த நபர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக கடகராசிக்காரங்களுக்கு உருவாகிறாங்க. இதைத்தான் சொல்கிறது, காசையும் கொடுத்து பாசத்தையும் கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுன்னு பேர் கடகராசிக்கு. ஆக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் எதிரிகள் கண்ணுக்கு தெரிந்தவர்கள். நீங்கள் அதீத அக்கறையை, கழுதை எங்கே கட்டணும் குதிரை எங்கே கட்டணும்னு தெரியாமல் ஒரு பட்டியலை கட்டி கடகராசிக்காரர்கள் படாத பாடுபடுவாங்க. இது கடகராசியினுடைய குணம். அதை அவங்க நினைச்சாலும் மாற்றிக்க முடியாது. அதை கொஞ்சம் கடகராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் உருவாகாமல் கடகராசிக்காரங்க தப்பிக்க முடியும்.